ஹாய் கைஸ், எல்லாரும் டிப்ரெஷன், கவலை, சேட் ஆர் எனி ப்ராப்ளம் எதில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ள வாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக இருங்க. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வீடியோ நல்லா இருக்குன்னு போடுங்க. நான் அப்போ தான் அடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் என்ன கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ். அது உங்களுக்கு சிரிப்பு வருதான்னு தெரியல, எனக்கும் சிரிப்பு வருதான்னு தெரியல, நாங்கள் பார்ப்போம். ஆனால் சிரிப்புக்கு நான் 100% கேரண்டி தரேன். அதனால் கொஞ்சம் வாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ முதல் வீடியோக்கு போவோமா? நான் என்னன்னு பற்றி படித்து காட்டுறேன். அப்பா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை. அப்பா என்ன சொல்கிறது அதுக்கு? போய் பேசலாம்டா. யார், பொண்ணோட பெற்றவங்களா இல்லை கூட பிறந்தவங்களா? அப்பா, அந்த பொண்ணு தான்ப்பா ஒத்துக்கலை. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு லவ் பண்ணவும் தெரியல, லவ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, வீட்லேயே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படி தான் பண்ண முடியும். அதான் பாருங்க, நான் சொல்கிறது, அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை. பொண்ணே ஃபஸ்ட்டு ஒத்துக்கலடா, இங்கே எங்கடா பொண்ணு வீட்டில் போய் ஒத்துக்கிறது? அடப்பாரி. சரி, நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். எனக்கு ஒரே பிள்ளை, சொந்தமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அதுக்கு நேரம் காலம் வரவேணாமா? சரியா சொன்னீங்க. நானும் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன். இப்பதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நான் எந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிங்களா? நீங்க பத்திரிகை வைக்கலன்னா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். இப்போ என்ன பண்ணுறாங்க? அவ பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அது சொல்கிறாங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்னு. இப்போ இதில் என்ன காமெடி வரப்போகுது? பார்ப்போம் ஃபுல்லாக. நீங்க இல்லாமலா? கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும். ஏன் சம்மதமா? என்ன சொல்றீங்க? ஆமையா, நானும் என் பையனும் நினைச்சது வேற யாரையும் இல்லைங்க, உங்க பொண்ணத்தான். என்னையா யோசிக்கிறீங்க? அவர் பொண்ணு கரெக்டாக இருக்கிறாங்க. ஓகே, ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுவேன். இல்லை இல்லை, அதுக்கு அதுக்கு இதில் என்ன சிரிப்பு வரப்போகுது? புரிய பார்ப்போம். யோசிக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். என்னது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? ஆமாமா, அவ புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். என்னால நம்பவே முடியல. இந்த வயசு பொண்ணோட அப்பான்னு பார்த்தா கடைசியில பொண்ணோட புருஷன். இதுல வேற அவங்க வேற பொண்ணு வேற கிழமை என்ன நடிச்சிருப்பா. நானும் அவ கல்யாணம் ஆகாதவன்னு நினைச்சுதான் அவ புருஷன்கிட்டயே போய் பொண்ணை கேட்டிருக்கேன். இந்த குடும்பம் ஐயோ, வயிறு சரியா இருக்கா. நான் இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கறேன், வேற மாதிரி ஏதாவது இருக்குன்னு பார்த்தேன், தரமாட்டாங்க. கடைசியில பார்த்தா பொண்ணோட புருஷன்கிட்டே வைப்பேன். சரி, பழக்க முடியல என்னால. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போகலாம். சரி, இப்போ வந்து வீடியோ பார்த்தாச்சு. இப்போ மீம்ஸ் பார்ப்போமா? அக்கா பையன் வந்து பாட்டு பாடுறான் மாமாவை பார்த்து. என்னன்னு, மாமா உன் பொண்ணை கூடு. ஓகே, பாட்டு பாடுறான். அதுக்கு அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மாமாக்கே அவனுக்கு பொண்ணு தரல, இதில் எங்கே உனக்கு பொண்ணு தர போகிறான்? குத்தி காட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் லைட்டாக சிரிப்பரமாக தான் இருக்குது. இதில் என்னன்னா, அக்கா பையன் வந்து மாமாவை பொண்ணுக்குன்னு கேட்குறான். பட் அக்கா என்ன சொல்கிறாங்க, யாருமே இவனுக்கு பொண்ணு தர, இவன் எங்கள் பொண்ணு உனக்கு தரதுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க, தம்பியை தான் கலாய்க்கிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் காமெடி மாதிரி தெரியலை, பட் ஓகே, நல்லா தான் இருக்கு. சரி, அடுத்த மீன் பார்ப்போமா? அப்பா, என்னடா அதிசயமா 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு இருக்க? இப்போதான்ப்பா தூங்கவே போகிறேன். நான் இப்போ தான் நைட்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேனா, இந்த டைம் என்ன ஆகுது ஒன்றும் தெரியாது. அப்படியே ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும், பார்த்தா மணி 6 ஆயிடுமா.
சரி தூங்க போகலான்னு பார்த்தா அப்பா அப்போ தான் எழுந்துச்சி உக்காந்துருப்பாரு. ஐயோ சொல்லிட்டு அப்படியே தூங்குற மாதிரி ஃபோனை அப்படியே வச்சுட்டு போயிடுங்க. இவன் என்னன்னா அப்பா கிட்டே போய் என்னடா அதிசயமா 6 மணிக்கு வந்து இப்போதான் தூங்குவியாப்பாரு அப்பா இது எப்படி அந்த கழுந்தாமலன்னு வச்சு போடான்னாரு. சரி கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வருது. அடுத்த மீன் எவ்வளோ தாண்டா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நின்னாலும் நேராக நம்மக்கிட்ட வந்து ஒயின் ஷாப்பு இங்கே எங்கே இருக்குன்னு கேட்குறானுங்க. அதான் எப்படி புரியலை. இது எனக்கு டவுட் இருக்குது. நானும் எல்லா இடத்துலையும் நானும் நின்றுருக்கேன். நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு டிப்டாப்பாக நின்றுருப்பேன். ஆனால் ரோட்டில் போகிற எவனாவது வந்து தம்பி இங்கே ஒயின் ஷாப் அங்கே பாருக்கு, அது எப்படி இந்த மூஞ்ச பார்த்தா மட்டும் கேட்கணும்னு தோணும். எனக்கு அந்த டவுட் இருக்குது. நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் டீசெண்டாக. அப்போ எப்படி கரெக்டாக வந்துட்டு இவன்கிட்ட தான் இது கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்கன்னா அப்போ மூஞ்சில் எதை எழுதி ஒட்டியிருக்குமோ இவனுக்கு தான் நல்லா தெரியும். என்னமோ அவன் எதை வச்சு கேட்குறான் எனக்கும் புரியலை. இந்த மீன்ஸ் போட்டாலுக்கு அப்படி தான் போல், அதனால தான் போட்டிருக்காப்புல. ஓகே, இது நடந்திருக்கு எனக்கு. உங்களுக்கு யாருக்கும் நடந்திருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டுப்பாங்க எனக்கு நடந்திருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் மீன் பார்ப்போமா. முன்னாடிலாம் வரதட்சணை கொடுமை இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பொண்ணுங்க சம்பள கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறைஞ்சது 60,000 சம்பளம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது நிஜம்தான். அந்த நீயா நானா தமிழா ஷோலலாம் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ சம்பளம் இருந்தால் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. அதில் 1 லேக்கு 2 லேக்கு 80,000 என்னது இது? என்னோட சம்பளமே 7,000 தான்டா மாதம். இதை நான் இப்போ 7,000னா நான் எத்தனை வருஷம் வேலை பார்த்தா எனக்கு 50,000 வரும், 1 லட்சம் வரும். எனக்கு புரியல. வருமா ஃபஸ்ட்டு, இல்லை இதிலே தான் ஓட்ட முடியுமா? இல்லை, எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்காங்க. ஏன்னா நீயா நான் ஷோவில் வரேன்ல, இப்படி தான் இருக்காங்க. இது மாதிரி சம்பளம் அதிகமாக கேட்கறது தப்பு. பையன் நல்லா பையனாக இருக்கானா பார்த்தா கூட பரவாயில்ல, சம்பளத்தை கேட்குறாங்க. நாங்கள் 10,000 ரூபா 15,000 நாக்கு தலை வேலை தேடிட்டு இருக்கோம். இதில் எங்கேருந்து 60,000 1 லட்சம் சம்பாதிக்கிறது? கல்யாணம் இதுலேருந்து என்ன தெரியுது? கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கும்பிட்டுவாங்க சாமி. அடுத்த மீன் கலட்டி விடுறதுக்கு ஒரு புது டெக்னிக். எங்கள் அப்பா என்னைய ரொம்ப நம்புறாருடா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அவன் என்ன மாதிரி கேன கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டு தான். நெக்ஸ்ட் வீடியோ போகும். நெக்ஸ்ட் நேம்ஸ் ஃப்ரெண்ட். என்னோட ஆளை மறக்க ஐடியா சொல்லுடா. நீ சோத்துல உப்பு போட்டு திருடா மடப்பாயில. ஆழம் மறக்கிறதுக்கு ஐடியாவோட கேட்குற. சோத்துல உப்பு போட்டு திரு, அப்போ சூடு சொன்ன வந்தாச்சு அந்த பொண்ணை மறக்கிறியான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மீம்ஸ் போட்டிருக்காங்க. இருக்கலாம். சோத்துல உப்பு போட்டு தின்னுங்க பாய்ஸ், உன்னை மறக்கணும்னா சோத்துல உப்பு போட்டு தின்னுங்கன்னு இந்த மீம்ல சொல்கிறாங்க, நான் சொல்லலப்பா. நெக்ஸ்ட் ஓகே, உடல்நிலை சரியில்லாதவர்களை நலம் விசாரிக்கும் வரும்போது. ஓகே, அதர் கண்ட்ரிஸ் நோயாளி படுத்துக்காப்பில் நலம் விசாரிக்கும் வருபவர் வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடும், விரைவில் குணமடைய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ஓகே, இது வந்து மற்ற கண்ட்ரிஸ். ஓகே, இப்போ இந்தியாவில் வாங்க. இப்போ இந்தியாவில் வாங்க. இந்தியாவில் நோயாளி படுத்து கிடக்கார், நலம் விசாரிக்க வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் கூட ஒருத்தவங்க இதே நோயால் செத்துட்டாங்க. அவனே ஹாஸ்பிட்டலில் பயத்தில் படுத்துக்கப்பா. அவன்கிட்ட போய் இதே நோயால் எங்கள் ஊரில் வந்து செத்துக்காட்டன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பா, இது நடந்திருக்கு, நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு, என் கண்ணால் பார்த்துருக்கேன், நடக்குது. இந்தியாவில் இந்த விஷயம் நடக்குது, உங்களுக்கு நடந்ததுன்னு தான் சொல்லிட்டு போங்கப்பா. ஆனால் நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் பஸ்ஸை காணாம. லேசா ஒருத்தனுக்கே கால வந்து கும்பிடுறாயா. ஃபர்ஸ்ட் லேஸ் ஆயிட்டு கால் இறங்கி தடவிட்டு கடைசியில் மூஞ்சில ஒரே ஏற்றிருப்பேன். சரி ஓகே, இன்னைக்கான மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் முடிஞ்சிச்சு. இதில் நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிங்களா சிரிக்கையான்னு தெரியலை.
என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிரிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இதேமாரி நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் வரேன். டாடா பாய்.